ஹலோ 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 சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஹலோ, வீட்ல யாராவது இருக்கீங்களா? டிஎஸ்பி சார், வீட்ல யாராவது இருக்கீங்களா? இவன் எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்? நம்ம வீட்ல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? தனு, வீட்டுக்குள்ள எப்படி வந்தியா? வீட்டுக்குள்ள எப்படி வந்தியனா? வாசப்படி வழியா தான் வந்தேன். முத வெளிய போங்க. ஐயோ தன்விகா, நான் ஒண்ணு பக்கத்துக்கு தான் வந்தேன். எதுவா இருந்தாலும் காலேஜ்ல போய் பேசிக்கலாம், காலேஜ்ல வச்சு பேசிக்கலாம். வெளிய போங்க முத. இல்ல, ஒரு 2 நிமிஷம் தான், வந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு போயிடுறேன். கடவுளே, இப்ப அம்மாவோ அண்ணாவோ யாராவது பார்த்தாவள்னா இது வேற பெரிய பிரச்சனையா போகுமே. என்ன உங்க ரவுடித்தனத்தை வீட்ல வந்து காட்டலான்னு பாக்குறீங்களா? உங்க அண்ணன் யாருன்னு தெரியல, முத வீட்ல இருந்து வெளிய போங்க. பொறுமா, காலேஜ்ல நான் உன்னோட சீனியர். ஒரு விஷயத்துக்காண்டி உன்னை தேடி வீட்டுக்கு வந்திருக்கேன். வீட்டுக்கு வந்தவனுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்? அதுவும் சீனியர் பையன் வேற. பார்த்த உடனே அடடா நீங்களா, வாங்க சீனியர் உட்காருங்க, காஃபி போட்டு தரட்டா? சரி, ஒரு காஃபி வேண்டாம், ஜூஸ் எடுத்துக்கிட்டு வரட்டா? இப்படி விழுந்து விழுந்து கவனிப்பான்னு பார்த்தா நீ வெளியே போன்னு கத்துற. அதுவும் டிஎஸ்பி வீடு வேற. நாளை பின்ன வீட்டுக்கு வந்த சீனியரா இப்படி நீ துரத்துறேன்னு காலேஜ்ல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது உனக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர்னு யோசிச்சியா தன்விகா? போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா. இங்க பாருங்க, இந்த சீனியர் மரியாதை இதெல்லாம் காலேஜோட முடிஞ்சது. என் வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க? வெளிய போங்க முத. என்னம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், நாளைக்கு காலேஜ்ல உள்ளவங்களுக்கிட்ட இந்த மாதிரி தன்விகா வீட்டுக்கு போனேன், துரத்துறதுலயே குறியா இருந்தா சீனியரா இருந்ததுக்கு பிறவைக்கு கூட ஒரு கப் காஃபி போட்டு தரலன்னு சொன்னேன்னு வச்சுக்கான், மொத்த காலேஜா உன்னை பார்த்து சிரிக்கான். இங்க பாருங்க, நீங்க சீனியரா இருக்கலாம், நீங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறது அண்ணனுக்கும் இல்ல வேற யாருக்கும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கிடுங்க, வேற பெரிய பிரச்சனையா போவோம். ஒழுங்கு மரியாதையா வெளியே போங்க. அப்போ காஃபி டீ எதுவும் தரமாட்டேன், பச்சை தண்ணி கூட தரமாட்டேன். கடவுளே, கவின தனக்கிட்ட நின்னு பேசியதை பார்த்தாலே வீட்டுல உள்ளதைய கண்ட துண்டமா வெட்டி தான் போட மாட்டாவ, அவ்வளவுக்கு திட்டுவாவ. இவன் என்ன வீட்டுக்குள்ள வந்து நிக்கான்? இவன்ட்ட அத்தான வெறுப்பாத்ததுக்கு பேசினது பெரிய பிரச்சனையாச்சு போலயே, இவ்வளவு உரிமையா வந்து நிக்கான். தன்வி, இப்ப என்ன பண்ண போறேன்? அண்ணன் வந்தா அவ்வளவுதான், தோலை உடிச்சிருவான். யார் இவன்? புதுசா இருக்கான், வீட்டுக்குள்ள வந்து நிக்கான். தனோ, யாருமா? ஏதோ சத்தம் கேக்குது. வீட்டுல உள்ளதைய வரதுக்கு முந்தி ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிருங்க. தனு, கடவுளே, யார் இந்த பையன்? தனு, எதுக்கு பயந்து போய் நிக்க? யார் இவரு? அட டிஎஸ்பி சார், வாங்க. என் வீட்டுக்குள்ள எனக்கு வரதுக்கு தெரியும், நீங்க யாரு? நானா? நான் யாருன்னு உங்க தங்கச்சி உங்ககிட்ட சொல்லலையா? கடவுளே, கனி அப்பவே சொன்னான் இவனால பெரிய பிரச்சனை வர பேசாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இப்ப என்ன பண்றது? ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கு வந்திருப்பானா? கவினை தனக்கு போன் பண்ணுவோமா? இல்ல அண்ணன் தான் இருக்கான்ல, ஆனா இனிமே இவனை வச்சு என்னென்ன பேச போறாவன்னு தெரியலையே. உன்கிட்ட தானே கேட்டேன், யாருன்னு கேட்டேன். என்ன தன்விகா, உங்க அண்ணன் நான் யாருன்னு கேட்காரு? என்ன இது வரைக்கும் உங்க அண்ணனுக்கிட்ட யாருன்னு சொல்லவே இல்லையா நீ? இல்ல அது என்னம்மா, நீ சொல்லிருப்பான்ல நான் நினைச்சேன். அவன் தான் நீ யாருன்னு உனக்கிட்ட கேட்கா இல்ல, உன் வாயாலே சொல்ல மாட்டியோ? அம்மா, இந்த அம்மா எல்லாம் வேண்டாம், யாருன்னு முத சொல்ல. ஆண்டி, நான் தன்விகாவோட காலேஜ்ல படிக்கிறேன். சரி டிஎஸ்பி சார், நான் சீனியர் தான், எம்இ படிச்சிட்டு இருக்கேன், செகண்ட் இயர். சரி, உங்க தங்கச்சியை பாத்துட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு காலேஜுக்கு வருவா, காலேஜ்ல வச்சு பேச வேண்டியதானே, வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்க? ஓ, அப்படி கேக்குதியலா? ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு போலான்னு தான் வந்தேன். அண்ணே, எனக்கு எதுவும் தெரியாது, நான் வர சொல்லல. நான் உன்கிட்ட கேட்டனா? அம்மா, உன் பேர் என்னது? துரை. பேரெல்லாம் நல்லா தான் இருக்கு. காலேஜ்ல படிக்கிற பையனா நேரா வீட்டுக்குள்ள வந்துருவியா? அதுவும் ஒரு டிஎஸ்பி வீட்டுக்குள்ள? சார், நீங்க பேசியது கரெக்ட் தான், நானும் வரணுமா வேண்டாமான்னு யோசிச்சேன். ஆனா படிக்கிற பிள்ளைங்களை பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. தனு, தப்பா எடுத்துக்கிடாத. எதுக்கு வந்தியா வீட்டுக்கு? ஒன்ன பார்த்துதான் அவ பயந்து போய் நிக்கான். வீட்டுக்கு எதுக்கு வந்தேன்னு ரோஹித் கேட்கான் இல்ல. ஐயோ சார், உங்க தங்கச்சி என்ன பார்த்து பயப்படலாம். என்னமோ சொல்ல போனா நாங்க 2 பேரும் காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ். இருந்துட்டு போட்டோம், அவ வீட்டுக்கு கூப்பிட்டாளா உன்ன? இல்ல, உங்க தங்கச்சி என்ன கூப்பிடல. அப்புறம் போன் பேசி அட்ரஸ் கொடுத்தாளா? இல்ல சார், போன் நம்பர் இருக்கு, ஆனா இது வரைக்கும் பேசினது கிடையாது, காலேஜ்ல மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது பிறகு வீடு வரைக்கும் வரதுக்கு தைரியம் இருந்திருக்கு? அதான் சார், என்ன சொல்ல விடுங்க, சொல்ல விட்டாதானே நான் சொல்ல முடியும். தனுக்கு கொஞ்சம் புக்ஸ் தேவைப்பட்டது, நீங்க கூட நிறைய கடையில எல்லாம் அவியல கூட்டிக்கிட்டு ஏறி இறங்கி இருக்குதியா, ஆனாலும் நீங்க தேடி போன புக்கு கிடைக்கவே இல்லையா? ஆமா, அதான் அந்த புக்ஸ் பத்தி பேசுறதுக்கு தான். அந்த புக்ஸ் எங்க சொந்தக்கார பையன் ஒருத்தன் கவின் கிட்ட அவ கேட்டிருக்கா. என்ன தனும், கவின் வாங்கி கொடுத்தானா இல்லனா? அண்ணே, அது கவினா? நம்ம கவின் வாங்கி கொடுப்பான், அவனுக்கிட்ட தான் சொல்லியிருக்கான். உனக்கு என்ன வேலைங்க?
என்ன சார் ஒரு டிஎஸ்பியா இருக்கிறியா? உங்க தங்கச்சி காலேஜ்ல தான் படிக்கேன், சீனியர்னா. ஒரு பையன்ட பேசினா தப்பா? உங்க தங்கச்சிக்கு இந்த ஃப்ரீடம் கூட நீங்க கொடுக்கலையா? அதெல்லாம் கொடுத்துருக்கான். ஆனா அவளே பயந்து போய் நிக்கா. அதெல்லாம் கவின் கிட்ட அவ சொல்லிட்டான், அவன் பாத்துப்பான். நீ கிளம்பு. அடா, அந்த கவினு அதான் காலேஜே டான் டான்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கேன், அவனை பத்தியா பேசுதியா? சார், படிப்புக்கு அவனுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. உங்களுக்கு தெரியாதா? அரியரா போட்டு சுத்திக்கிட்டு தெரியானே. துரா படிப்புல புத்திசாலியும். நமக்கும் எட்டாது சார். ஆனா ட்ரை பண்ணுவோம், ஹார்ட் ஒர்க் பண்றேன். அப்பா அவன் படிப்பை பத்தி நீ பேசக்கூடாது, அத அவன் பாத்துப்பான். சார், எந்த கிளாஸுக்காவது அவன் கிளாஸுக்குள்ள இருந்திருக்கானா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது பொண்ணுங்களுக்கு பரத்தால சுத்திக்கிட்டேன், ஏதாவது பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசிட்டு, ஏதாவது பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு, இதெல்லாம் அதுக்கு இவன் வந்து சொல்றான். இப்படி கல்யாணத்தை பண்ணி வைக்கும் போது பொண்ணை பெத்தவியலுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கான். ஒரு வகைக்கு கொள்ளாத உருப்படாத பையன் தான் அவன். நீ யார பத்தி யாருக்கு வீட்டுல வந்து பேசுறேன்னு தெரியுமா? இல்ல, அந்த கவினை பத்தி சொல்றேன். அவன் என் ஒய்ஃபோட தம்பி. வெளியே இருந்து வந்த எவனோ ஒருத்த, நீ அவனை பத்தி பேசுறியா? இல்ல, நீங்க அவனை பத்தி பெருமையா சொன்னீங்களே, அவனுக்கிட்ட புக்ஸ் வாங்குறதுக்கு தன்வி சொல்லியிருக்கானு. அவனுக்கு எத்தனை பாடம் உண்டுனே தெரியாது. எப்ப பார்த்தாலும் காலேஜ்ல வெளியே தான் சுத்திக்கிட்டு தெரியுமா, ஏதாவது பொண்ணுங்களுக்கு பரத்தால. எப்ப நீ வந்த விஷயத்த சொல்லு முத. எங்க குடும்பத்தோட வேலை பத்தி எங்களுக்கு தெரியும், நீ வந்த வேலையை மட்டும் பாரு. நானும் தன்வி எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு உங்களுக்கு தெரியாது பத்தியெல்லாம், அதான் நீங்க கோவப்படுத்தியா? ஆக்சுவலா அவ கவினுக்கிட்ட எல்லாம் அந்த புக்ஸை கேட்கலாம். எல்லா புக்ஸும் நான் தான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். நீயா வாங்கி கொடுத்த? ஆமா, நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஓ, புக்ஸ் எல்லாம் அப்ப கிடைச்சிட்டா? அம்மா நீ என்னைக்கு வாங்கி கொடுத்த? 1 வீக் இருக்கும். செத்தேன், மொத்தமா முடிச்சு விட்டுட்டான். என்னதானோ புக்ஸ் எல்லாம் வாங்கி தந்ததுனா நீ கவினுக்கிட்ட கேட்டிருக்கதா சொல்லிருக்க. அது இப்ப எதுக்கு வந்திருக்கியான்னு சொல்லிட்டு எடுத்த காலி பண்ணுங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல நீங்க தலைப்பட வேண்டாம். ஓகே தனு. டானு பிள்ளைகளோ எல்லாம் அவனுக்கு பரத்தாலே சுத்திக்கிட்டு தெரியுதுவா. இருந்தாலும் உங்க குடும்பத்துல உள்ளவன். நான் அவனை பத்தி உங்ககிட்ட வந்து தப்பா பேசலாம், என்னதான் நீங்க எதிரியா பாப்பியா? நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னா, அந்த புக்ஸ கொஞ்சம் தரியா? அந்த புக்ஸா? ஆமா, கொஞ்சம் கூடாய். அது அது எதுக்கு இப்போ? அதுவா, உனக்கு புக்கு கொடுத்தான் பாத்தியா ஒரு பையன், அந்த பையனுக்கு அதுல கொஞ்சம் டாபிக்ஸ் வேணுமா. நீ கொடுத்தேன்னு வச்சுக்கா, ஒன்னு போட்டோ எடுத்துட்டு மறுபடியும் ஒன்டே புக்க கொடுத்துருவான். அப்படி இல்லனா செராக்ஸ் ஏதாவது எடுத்துட்டு மறுபடியும் புக்க ஒன்னட்டே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு வாங்குறேன்னு தப்பா எடுத்துக்கிடாத, அவனுக்கு முக்கியமா தேவைப்படுதான். இது வரைக்கும் நான் அவன்கிட்ட போன்ல எல்லாம் பேசினது கிடையாது, நம்பர் இருக்கு. இருந்தாலும் போன் பண்றது தப்புன்னு தோணுச்சு. சரி, டிஎஸ்பி சாரோட வீடு தானே, எதுவா இருந்தாலும் நேரா போய் பேசிக்கிட்டு வருவான்னு சொல்லிக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். கொஞ்சம் கூடாய், நாளைக்கு காலேஜ்ல போய் தரேன். இல்ல, அது காலேஜ்ல கிடக்கு. ஓ, காலேஜ்ல இருக்கு. காலேஜ் வர இன்னைக்கு லீவ் ஆச்சே. நான் நாளைக்கு காலையில வந்து எடுத்து தரேன். சரி, வர பின்ன இனிமே என்ன பண்ண முடியும், நீதான் காலேஜ்லயே போட்டிருக்கியே. சரி, அப்ப நாளைக்கு எடுத்துட்டான். சரி, ஓகே சார், அப்போ நான் கிளம்புறேன். ஓகே தன்விகா, அப்போ நாளைக்கே புக்கு கூட வரேன் ஆண்டி. அதான் சொல்லிட்டேல, கிளம்பு. அப்போ அன்னைக்கு புக்கு காண்டி அவனை பாக்கிறதுக்கு போகல. அண்ணே, நான் இப்ப என்ன கேட்க போறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு. வியான் கான் முழுங்கின அன்னைக்கு நீ கவினை பார்க்க போனதுக்கு ரீசன் சொன்னேன். எனக்கு கொஞ்சம் புக்ஸ் தேவைப்பட்டது, அதை அத்தானுக்கிட்ட தான் கேட்டிருக்கேன். அதை வாங்குறதுக்கு தான் போனேன், அதை கேட்கறதுக்கு தான் போனேன்னு சொல்லிக்கிட்டு சொன்னேன். நானும் சரி நம்ம கூட அந்த புக்கு காண்டி அலைஞ்சமே, கிடைக்காத பட்சத்துல வழி இல்லாம தான் அவனுக்கிட்ட கேட்க போயிருப்பேன்னு நினைச்சேன். உன்ட கேள்வி காட்டலாம், அது பிறகு என் மனசை நானே தேத்திக்கிட்டேன். நீ என்னடானா எங்ககிட்ட போய் சொல்லிருக்க, ஏன்டா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், அம்மாட்ட எதுவுமே சொல்லல, கனி வீட்டுக்கு போறதா போயிட்டு அங்க இருந்து கவினை பாக்கிறதுக்கு போயிருக்கேன். கேட்டதுக்கு புக்ஸ் மண்ணாங்கட்டி படிப்புன்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டேன். இப்ப பார்த்தா அந்த புக்ஸ் எல்லாம் இந்த பையன் உனக்கு அதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கான். புக்கு கிடைச்சதுக்கு பிறவைக்கும் அதே புக்கை வாங்குறதுக்கு கவினை பாக்கிறதுக்கு எதுக்கு போனேன்னு சொன்னேன். அது அண்ணே. நீயா? நான் தான். நீங்க என்ன பண்ற? ஐயோ, நான் வந்த உடனே உங்க வீட்டுக்குள்ள இருக்கவே யாரோ எனக்கு போன் பண்ணதுனாலதான் நான் வந்தேன்னு மட்டும் நினைச்சிடாதுங்க. இல்ல இந்த நேரத்துல வந்திருக்குதே, அதான் கேட்டேன். அது ஒன்னும் இல்ல, உங்க வீட்டு பக்கத்துல எனக்கு கிளாஸ் படிக்க பையனுக்கு வீடு இருக்கு. ஒரு தெருநாய் உங்க அத்தானுக்கு வீட்டுக்குள்ள போகுதுன்னு சொன்னானுவன். அதான் அது போயிட்டா இல்ல வீட்டுலதான் இருக்குதான்னு பாக்கிறதுக்கு வந்தேன். வீட்டுலதான் இருந்ததுன்னா ஒரு கை பாத்துடலான்னு வந்தேன், போயிட்டு போல. தெருநாயா? என்ன உளர்ற? நான் உளர்றது இருக்கட்டு, ஏதோ பெருசா பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு போல. கவினு, சாரா உள்ளதான் இருக்கான், நீ போய் பாரு. இல்ல நீ இரு, இப்ப அவனா இருக்கான். இப்ப சொல்ல, அவன் உனக்கு புக்ஸ் முன்னமே கொடுத்துருக்கான். அது பிறகு நீ எதுக்கு போய் சொன்ன? அத்தானுக்கிட்ட கேட்டிருக்கேன், அத்தானுக்கிட்ட புக் வாங்குறதுக்கு தான் போனேன், புக்கு கேட்கறதுக்கு தான் போனேன்னு. ஓ, இதான் மாட்டா, இதுக்கு தான் வந்தியா? நீ நாளைக்கு காலேஜுக்கு வா, மொத்தாலே திருக்கி வைக்கேன். சொல்லுதானோ, எதுக்கு போய் சொன்னான்னு கேட்டேன். அது அண்ணா, எப்படி போனா நமக்கு என்ன? நம்மள எவன் கேப்பான்? இவ்வளவு நாள நல்ல சுதந்திரமா தானே பறக்க விட்டாவன், என்னமா அப்படிதான் பறக்க விடுவாவன். கேட்கறதுக்கு எவனும் இல்லன்னு நினைச்சு சுத்திக்கிட்டு தெரியா. இங்க பாரு, இவ படிச்சதெல்லாம் போதான், அந்த காலேஜ்ல தான் படிப்பேன்னு எதுக்கு ஒத்த கால நின்னான்னு எனக்கு அப்ப தெரியல, இப்பதான் புரியுது. இனிமே இவ காலேஜுக்கு எல்லாம் போக வேண்டாம், படிச்சதெல்லாம் போதான். நான் தான் அப்பவே நான் இனிமே
படிக்கலன்னு சொன்னனே, நீங்க தான் அனுப்புனியா? படின்னு சொன்னதுனாலதான் சரி இந்த காலேஜ் நல்ல காலேஜா இருக்கு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த காலேஜ் தான் பெரிய காலேஜ், இங்கேயே போலான்னு முடிவு பண்ணேன். பாத்தியா, கவின் இல்லனா இப்படி உன் தங்கச்சிக்காரி எதிர்த்து பேசலாம், திட்டத்தை கேட்டுட்டு நிப்பா. இந்த வீட்ல இந்த டிஎஸ்பிக்கு தான் மூளை இல்லைன்னு பார்த்தா இந்த அம்மாக்கு சுத்தமா இல்ல போலயே. நான் அப்ப பேச கூடாதா இனிமே? தனம், புக்கு உன் கையில முன்னமே கிடைச்சிருக்கேன். அது பிறகு எதுக்கு அவனை பார்க்க போனான்னு கேட்டேன். அதுவும் எனக்கிட்ட உண்மையை சொல்லல, அம்மாட்ட சொல்லல, யாருக்கிட்டையும் சொல்லாம கவினை பார்க்கறதுக்கு போயிருக்கேன். அப்பனா நாங்க கேள்வி கேட்க தானே செய்வான். அது ஏமா பட்டுன்னு உடைச்சிருமா. இப்ப இவன் என்ன புதுசா குண்டு தூக்கி போட போறான்னு தெரியலையே. இதுக்கு நம்ம பெங்களூர்ல இருந்திருக்கலாம். என்ன பட்டுன்னு உடைச்சிடணும்? அவிய அண்ணன் டிஎஸ்பி, அவருக்கு என்ஜினியரிங் பத்தி ஒண்ணுமே தெரியாது. யாருக்கு அண்ணன்? அதான் தன்விகாவோட அண்ணன். சுத்தமா ஒண்ணும் தெரியாதுதான். கவினை அதான் ஐ மீன் என்ஜினியரிங் பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுலாம் தெரியுமா? பட்டுன்னு உடைச்சிரு. நீயே சொல்லு, நீ என்ன நிக்கலாம்? ஐயோ அத்தான், ஒரு செமஸ்டர்னா 6 பேப்பர் மட்டும் தான் இருக்கான்னு நினைச்சியலாம். லேப் இருக்காதா? அவன் வாங்கி கொடுத்தது தியரி புக்ஸ், ஏன்ட்டு கேட்டது லேபுக்கானது. லேபுக்குள்ள புக்கா? ஐயோ அத்தான், நான் தான் சொல்ல உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. கவின் சாரி அத்தான், உங்களுக்கு 6 - 1 இல்ல, உங்களுக்கு 6+1 7 அறிவு இருக்கு உங்களுக்கு. அத அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே. அது அண்ணா, என்ன அது இதுன்னு இழுத்துக்கிட்டே இருக்குதியா? பட்டுன்னு அதே உடைச்சிருங்க. டேய், நீ என்ன இப்ப பார்த்தாலும் பொடி வச்சு பேசிட்டு இருக்க? அதான் பொம்பளை பிள்ளைகளுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்க வீட்டுல பேசலாம். இப்ப என் தங்கச்சி எடுத்துக்கிடுங்க, விட்டா என்னையே தரன்னு இழுத்து மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருவா. அந்த அளவுக்கு அவளுக்கு உரிமை இருக்கு. பேசுறதுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம். அப்பப்ப கவின் அப்படி பண்ணியா இப்படி பண்ணியான்னு சொல்லி கொடுத்தேன். என்னோட இமேஜையே டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்குது அது. இருந்தாலும் என்னால அதை ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா நீங்க ஒரு டிஎஸ்பி, என் தங்கச்சிக்கு என் வீட்டுல இருக்க உரிமை கூட உங்க தங்கச்சிக்கு உங்க வீட்டுல இல்ல. இந்த புக்ஸ் தான் கேட்க போனேன், இந்த புக்ஸ் தான் வாங்கறதுக்கு போனேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்க அவில நம்பவா போறியா? அதுக்கு பக்கமா அடிச்சு விடுவியா? அதான் பேசாம வாய மூட்டே நின்றுலாம் அப்படின்னு நினைச்சிருப்பா போல. என்னமா இல்ல அப்படித்தானே கேட்டேன். சிவண்ணா ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்தி இன்னொரு பிரச்சனையில கோத்து விடுறான். இந்த வீட்டுல உனக்கு உரிமை இல்லையா? பாய திறந்து சொல்லிருக்க வேண்டியதானே. பட்டுன்னு உடைச்சிருக்க வேண்டியதானே எல்லா விஷயத்தையும். அடா சட்டுப்பட்டு நீ எல்லாத்தையும் சொல்லிருக்க வேண்டியதானேன்னு இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. ஏதோ காரணத்தை சொல்லி எஸ்கேப் பண்ணி விட்டுட்டான். பரவாயில்ல, டம்மி பீஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான், டக்குன்னு பாயிண்ட் தூக்கி போட்டுட்டான். சரி நீ போ. வாயில முத்துதான் இருக்கும் போல குட்டிக்கு. சாரி கவின், எனக்கு தேவையில்ல உங்க சாரி. உங்க தங்கச்சிக்கிட்டே கேளுங்க. அவ நல்லதுக்காண்டி தானே பேசினான். கூட பிறந்த தங்கச்சிக்கிட்ட எதுக்கு சாரி சொல்லணும்? சாரி தனு, இனிமே எதுவா இருந்தாலும் ஏன்டா பயப்படாம சொல்லு. பரவாயில்லண்ணா. சாரா இங்க இருக்கா? கிச்சன்ல தான் இருக்கா. அவள்கிட்ட போய் ஒரு காஃபி போட சொல்லுங்களா, கொஞ்சம் தலைவேதனையா இருக்கு. சரிப்பா. கவின் வந்துட்டா, உங்க அக்கா கிச்சன்ல தான் இருக்கா, போய் பாத்துட்டு போ. சரி அத்தான். நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர். இந்த இத்து போனவரை உன்னால சமாளிக்க முடியாதா? டேய், சான்ஸ் கடத்துன்னு சொல்லிட்டு எங்க அண்ணனை இத்து போனவன்லாம் சொல்ற வேலையை வச்சுக்கிட்டாத பாத்துக்கா. அடா செல்லத்துக்கு கோவம் தாறுமாறா வருதே. ஆமா பேபி, உங்க அண்ணனுக்கு முன்ன இந்த வாயெல்லாம் எழும்பாதோ? ஏன்ட்ட மட்டும்தான் வாய் அதிகமா நீளம் போல. இங்க பாடுறா, எங்க அண்ணனை இத்து போனவன்லாம் சொல்ற வேலையை வச்சுக்கிடாத. அப்படித்தாண்டி சொல்வேன். ஆமா எனக்கு ஒரு டவுட், கேட்டு சொல்லாம். என்ன? இப்படி விவரமே இல்லாதவனுக்கு சாரி 1000 தான் இருந்தாலும் அத்தான் ஆச்சே, அக்கா புருஷன் வேற, மரியாதை கொடுத்து தானே ஆகணும். இப்படி விவரமே இல்லாதவருக்கு யாரு டிஎஸ்பி போஸ்டிங்க தூக்கி கொடுத்துருப்பா? மவனே நீ திருந்தவே மாட்டாள. எப்படி பள்ளிக்க பாச்சாக்க பயந்த மாதிரி அந்த ஆளுக்கு முன்னாடி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேத நடத்து. எங்க வீட்டுல எனக்கு எப்படி நடந்துக்கிட்டானு எனக்கு தெரியும். இப்ப மட்டும் வாய்க்குள்ளேயே பேசுவான். அதான் அம்மா சொல்லிட்டாவேலாம், உங்க ரத்தத்தின் ரத்தம் கிச்சன்ல தான் நிக்குதான். போய் பாத்துட்டு போ. இப்ப தம்பி அக்காவும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷனை போடுவியா எல்லாம்? போ, வழக்கம் போல அதை போட்டுட்டு கிளம்பு. தேங்க்யூ பொண்டாட்டி, வட்டா. இருடம், அந்த ஆர்கானிக்க தலையில உன்னை கட்டி வைக்கிறேன் பாரு. அதுக்கு முன்ன இவனுக்கு இருக்கு. இவன் நம்பரை வாங்கி அது பிறவிக்கு இருக்கு இவனுக்கு. யாரு போன் பண்றா? அட நம்ம தானு கூப்பிடுறா. ஒருவேளை எல்லாரும் கான்ஃபரன்ஸ்ல இருக்காங்களோ? இருக்கும். தனு, ஏன் அவன் நம்பர் அனுப்பு. தம்பி நிஜமாவா? கள்ளி. நம்பர் டெலீட் பண்ணிட்டு இப்ப பேசணும்னு ஆசை வந்தோன்னா எனக்கிட்டே வந்து நம்பர் கேட்க பாத்தியா? அதான் இந்த கனிஷாவோட பார்வையில இருந்து எதுவுமே தப்பாது. ஏ மூளை கட்டவளை, இரு டானுக்கு நம்பர் தானே, இப்ப உனக்கு அனுப்புறேன். இப்ப வேற. நான் டானன் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். தானு, நீ டான் சேவ் பண்ணாத, செல்லமா ஏதாவது பேரை போட்டு சேவ் பண்ணுனா. செல்லமா தானே பண்றேன். அந்த முகர கட்டா இப்ப வீட்டுக்குள்ளதான் இருக்கு. சொல்லவே இல்ல பாத்தியா? ஒரே ரொமான்டிக் தான் போல. என்ன நீ நினைக்க மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நம்பர் கேட்டது கவினதனுக்கு நம்பர் இல்ல. பரவே அந்த துரைக்கு நம்பர் அனுப்பு. அவன் நம்பர் இருக்கு என்னட்ட கேட்க. அவன் முன்ன ஒன் சைடா லவ் பண்ணிருக்கான்ல, உன்னதான் அவனுக்கு நம்பர் இருக்குமே.
ஆமாண்டி அவன் நம்பரை நான் கையில பச்சை குத்தி வச்சிருக்கேன். ஜி அனுப்பு. ஏண்டி அவன் 1008 நம்பர்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவான். பிளாக் பண்ண ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதுல அட்வர்டைஸ்மென்ட் பார்த்துட்டோ இல்ல பே பண்ணியோ அதுல இருந்து கூட கூப்பிடுவான். அவன் நம்பர் எதுன்னு எனக்கே தெரியாது. அம்மா அவன் நம்பர் எதுக்கு கேக்க? அந்த தரதல இருக்குல தரதல ஏதோ சிறப்பான சம்பவம் பண்ணிருக்கான் போலயே. சரி இருக்குதியா? இருக்கேன். ஆர்வமா கேட்டுட்டு இருக்கேன் சொல்ல. அந்த தரதல வீட்டுக்கே வந்துட்டான். ஐயோ வந்துட்டாரா? என்ன வந்துட்டாரா? ஐயோ மரியாதை கொடுத்ததானமா ஆகணும். நீ தானே சொன்ன அவர் நல்லவரு வல்லவரு டான் மாதிரி இல்ல. காலேஜ்ல எனக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் எல்லார்கிட்டயும் பேசுவேன். நீங்க யாரு கேக்குறதுக்குன்னு பேசுன? என்ன தரதலன்னு சொல்ற? எனக்கு வருத்தமா இருக்கு போ. ஏய் சரி சாரி. எதுக்கு வந்தான்னு சொல்லு. அவன் வரலனா தான் அதிசயம். அன்னைக்கு கொஞ்சம் புக்ஸ் கொண்டு வந்து கொடுத்தான்ல, அந்த புக்ஸ் கேட்கறதுக்கு வந்திருந்தான். என்னடி அமைதியா இருக்க? அவன் ஒன்னும் புக்ஸ் வாங்குறதுக்கு வரல. உன் வீட்டுக்கு வந்து உன்னை பாக்கிறதுக்கு ஒரு சாக்கு புக் வேணாம்ல? பாக்குதுக்கா. ஆனா அந்த அர்த்தத்துல வந்த மாதிரி தெரியல. ஏதோ சம்மந்தம் இல்லாம பேசினான். சரி டான் எதுக்கு வந்தாரு? எங்க வீட்டுக்கிட்ட தான் அவருக்கு கிளாஸ்ல படிக்கிற பையனுக்கு வீடே இருக்கேன். எவனோ பார்த்து சொல்லிருப்பான் போல தூர வீட்டுக்குள்ள போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. பக்கத்துலதான் இங்கே நின்றுப்பாரு போல கவினதான். உடனே வந்துட்டாரு. பாத்தியலா உன் மேல உயிரே வச்சிருக்காரு. இப்பேற்பட்ட அற்புதமான மனுஷனுக்கு ஓகே சொல்லாம இவரை விட உன்னை யாரடியும் நல்லா பாத்துக்கிடுவா. இப்ப நீ அவனுக்கு தூபம் போடாம இதுக்கு ஒரு வழி சொல்லு. இனிமே அவன் வீட்டுக்குள்ள எல்லாம் வரப்படாது. நீ ஆரம்பிச்சு வச்ச இனிமே அவன் முடிச்சு வைப்பான். ஏய் காலேஜ்ல வச்சு பேசணும் அது வேற. வீட்டுக்குள்ள எதுக்கு வரணும்? சரி நீ இதை ஃப்ரீயா விடு. அடுத்த வாட்டி வீட்டுக்கு வந்தானா அண்ணன் என்னையும் சேர்த்து தானே சந்தேகப்படுவான். அதான் வந்துட்டான்ல ஆளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இனிமே அவர் பாத்துப்பாரு. எது ஏன் ஆளா? தான் ஆள் தானே. பிரச்சனைக்கான சொல்யூஷனுக்கு இவளுக்கு கால் பண்ணா இவ அவனை பத்தி புகழ்ந்துட்டு இருக்கா. இங்க பாரு என்னைய இப்ப திட்டிக்கிட்டு தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதான் டானுக்கு தெரிஞ்சுக்கலாம். நீ ஃப்ரீயா விடு. நாளைக்கு அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்டே இருக்கும். ட்ரீட்மெண்டா? அட வாழ பாத்து பாரு. நான் டிவில முக்கியமான ஒரு சீரியல் பாத்துட்டு இருந்தேன் பாத்துக்கா. நீ வை நான் முடிச்சிட்டு கூப்பிடுறேன். இவளுக்கு போன் பண்ணதுக்கு சும்மா இருந்திருக்கலாம். இந்நேரத்துக்கு அக்காவும் தம்பியும் என்ன பேசிட்டு இருப்பாவ? போவோம் என்ன பேசிட்டு இருக்காவன்னு பாப்போம். அம்மா நீங்க எப்ப வந்தியா? நான் வரதெல்லாம் இருக்கட்டும். அவ கிடைச்சாளா இல்லையா? என்னமோ இல்லம்மா. அங்க அவளை தேடுறதுக்கு நீ ஆள் அனுப்பி இருக்குதியா? இல்லன்னா அங்கேயே அவளுக்கு ஆளுங்க பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்களா? அம்மா தேடிட்டு தான் இருக்கானுங்க. கையில தான் சிக்க மாட்டேங்கிறான். அதான்டா கேக்க நீ அனுப்பின ஆளுங்க அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டா இருக்காங்க. அம்மா முன்ன மாதம் 3 பேர் தான் தேடிட்டு இருந்தானுங்க. இப்ப 40 பேர் அனுப்பியிருக்கேன். 40 பேர் தேடுறானுங்க. நம்ம ஊர்க்கார பசங்க மட்டும் இல்ல, அந்த ஊர்லயே ஆல் ரெடி பண்ணி அந்த ஊர்ல உள்ளவங்களே தேட ஆரம்பிச்சிருக்கானுங்க. எல்லாருக்கு கையிலயும் அவளுக்கு போட்டோ இருக்கு. அம்மா சிக்குனான்னு வச்சுக்கிடுங்க. இந்த முறை அவளை தப்பிக்க விடவே மாட்டேன். அப்பவே உனக்கிட்ட நான் படிச்சு சொன்னேன். மஞ்ச கயிறாவது தாலியாவது மண்ணாங்கட்டியாவது அவளுக்கிட்ட ஆம்பளைங்கிற உரிமையை எடு. அது பிறவைக்கு எங்கே போக மாட்டான்னு உனக்கிட்ட படிச்சு சொன்னேன். நீதான் கேட்காம தாலி மண்ணாங்கட்டின்னு பேச்சு பேசிட்டு இருந்த. போத்தெல்லாம் உனக்கு எனக்குமே தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கா. அவளை மட்டும் தப்பிக்க விட்டான்னு வச்சுக்கா மொத்த பிளான சுக்கு நூறா போவோம். அவ நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது வரைக்கும் தான் நம்ம செஞ்ச தப்ப மறைக்க முடியும். அவ மட்டும் உண்மையெல்லாம் தெரிஞ்சு நம்மள்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கா நீ என்ன உள்ள போய் களிதான் திங்கணும். அம்மா அதுக்கெல்லாம் விட்டுருவனா? நான் அவளை நீ உரிமையாக்கிக்கான்னு சொன்னதுக்கான காரணமே வேற. ஆனா நீதான் அவளுக்கு பரத்தால காதல் மண்ணாங்கட்டின்னு. இங்க பாரு ஒரு நாள் அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாலாம் அவ நம்ம காலடியில ஓன் பொண்டாட்டியா இருந்தான்னு வச்சுக்கா அவளால எதிர்த்து கூட கேள்வி கேட்க முடியாது. அப்படி இல்ல புரியுதுமா. அவளே ஒரு மான கட்டவா. அவளுக்கிட்ட உன் உரிமையை எடுத்துக்கான்னு சொன்னதுக்கு தேவையில்லாத பேச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு பிள்ளைய வயித்துல வாங்கிட்டு வந்தவா. அம்மா அந்த பிள்ளை மட்டும் உயிரோட இருந்திருக்கணும். அது பிறவைக்கு கத்தி அதுக்குதான். அதெல்லாம் இருக்கட்டும். நிச்சயம் அந்த டாக்டரோட பாதுகாப்புல தான் இருப்பான். அந்த டாக்டரோட வீடு ஆஸ்பத்திரி அது பிறவைக்கு அவன் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் தேட சொல்ல. அவன் பாதுகாப்பு இல்லாம அவளால கன்னியாகுமரியில இருக்கவே முடியாது. அம்மா அதெல்லாம் விசாரிக்காம இருப்பானா? அவனுக்கு பாதுகாப்புல அவ இல்ல. கன்னியாகுமரியில அந்த டாக்டர் தவிர அவளுக்கு வேற யாரையும் தெரியாது. அவ இருக்க இடம் நிச்சயம் அவனுக்கு தெரியணும். தெரிஞ்சிருக்கான். இல்லம்மா அவனே எனக்கு போன் பண்ணி பொண்ணு எங்கடா அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அது பிறவைக்கு நடக்கதே வேறன்னு சொல்லிட்டு எனக்கிட்ட மிரட்டினான். சாரு அவனுக்கு பாதுகாப்புல இருந்தாள்னா கண்டிப்பா எனக்கு போன் பண்ணி மிரட்டி இருக்க மாட்டான். அது மட்டும் இல்ல எஸ்பி மூலமா சாருவ தேட சொல்லியிருக்கான். யாருக்கு தெரியாம தேட சொல்லியிருக்கான். அந்த நியூஸ் எனக்கு வந்தது. அவ அவனுக்கு பாதுகாப்புல இருந்தாள்னா அவன் எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? அவ பாட்டுக்கு இந்த வீட்டை அடுப்பாக்கறன்னு சொல்லிக்கிட்டு காலடியிலே கடந்திருப்பான். நீதான் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ஆசைப்படுறா நம்ம கண் பார்வையில தானே இருப்பான். படிக்கட்டுன்னு சொன்ன
படிச்சு கிழிச்சதுனாலதான் இன்னைக்கு உனக்கு எனக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான். அது தெரியுதா உனக்கு? தெரியுதுமா, ஆனா ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்துல படிச்சவா ஸ்டேட் லெவல்ல மார்க் வாங்கி ஒட்டுமொத்த பிரஸ் மீடியாவே நம்ம வீட்டையே திரும்பி பார்க்க வச்சவா. அவளை மட்டும் அடுத்த படிக்கிறதுக்கு அனுப்பலன்னு வச்சுக்கிடுங்க, நம்மளதான் கேவலமா இந்த ஊர் உலகம் பார்க்கும். அதான் உன் புத்தி என் புத்தியை விட அவளுக்கு அதிகமா புத்தி இருக்க. அதனாலதான் இந்த ஸ்டேட்டையே அவளை திரும்பி பார்க்க வச்சான். நம்மளுக்கிட்ட இருந்து ஈஸியா தப்பிச்சுட்டான். ஆனா ஒண்ணுடா, அவ நம்ம காலடியில கிடக்கிறது வரைக்கும் தான் உனக்கு எனக்கு நிம்மதியா வீட்டுல இருக்க முடியும். புரியுதுமா. ஒருவேளை எவனோ ஒருத்தனுக்கு பிள்ளை தானே சுமந்துக்கிட்டு வந்தான், அவன் பாதுகாப்புல இருக்காளோ? அம்மா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவ்வளவு அடிச்சு கேட்ட அவமானப்படுத்தினதுக்கு பிறவைக்கு கூட அவன் யாருன்னு சொல்லாதவா. அப்பவா அந்த பிள்ளைய காப்பாத்துறதுக்கு தான் வீட்டை விட்டு ஓடினான். அது மட்டும் இல்லாம அவளே அன்னைக்கு சொன்னாலே அவருக்கு கல்யாணம் ஆயிட்டேன், எனக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொன்னாலே. அவ நடவடிக்கையெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவனுக்கு இவளுக்கும் பேச்சுவார்த்தை எல்லாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இவ நடவடிக்கை வச்சு நான் தூக்கி இருக்க மாட்டேனா? அவ அந்த டாக்டருக்கு பாதுகாப்புல இல்லனா வேற யாரோ ஒருத்தங்களுக்கு பாதுகாப்புல இருக்கா. அந்த டாக்டரை மட்டுமே சமாளிக்க முடியாது. இப்ப இன்னும் யாரோ கூட இருக்காவ போலயே. அம்மா, நம்மள எதுக்கிறதுக்கெல்லாம் இந்த ஊர்லயே யாரும் இல்ல. அவ எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு உங்க காலடியில போட வேண்டியது ஏன் பொறுப்பு. இங்க பாரு, இந்த ஓட்டத்துக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு கொண்டு வா. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவ நம்மளுக்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். நானும் அப்பவே உனக்கிட்ட சொல்லி சொல்லி பாத்துட்டேன். நீதான் கழுத்துல தாலியை கட்டுறேன் தாலியை கட்டினதுக்கு பிறவைக்கு என் உரிமை எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். கடைசியில பார்த்தா எவனோ ஒருத்தனுக்கு பிள்ளையை சமந்துக்கிட்டு வந்து நின்னா. யாரு என்ன எவன்னு கேட்டா வாயே துறக்கல. அடிச்சு கேவலப்படுத்தினதுக்கு பிறவைக்கு கூட அவன் யாருன்னு வாய துறக்கல. அம்மா, கன்னியாகுமரி ஃபுல்லா தேடத்துக்கு ஆள் அனுப்பியிருக்கேன். நீங்க சொல்ல மாதிரி யாரோ ஒருத்தையும் அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கிடுங்க. அது பிறவைக்கு இவளை நம்ம காலடியில கொண்டு வர்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. எனக்கு என்னமோ அந்த டாக்டருக்கு தெரியாம இருக்காது. அவன் இதுல சம்மந்தப்படலன்னு தான் நான் நினைக்கேன். ஆஸ்பத்திரி, வீடு எல்லா இடத்துலயும் அப்படி இப்படி விசாரிச்சுட்டேன். என்ன ஒண்ணாமா, அவ நம்ம கண்ல இருந்து தப்புனதுல இருந்து எங்க இருக்காளோ அந்த இடத்துல இருந்து கூட பெருசா வெளியே வரல. அப்படி வந்தாள்னா கூட தூக்கலாம். வெளியே வராததுனாலதான் கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப நிறைய பேருக்கிட்ட அவளுக்கு போட்டோ இருக்கு. எவனுக்கு கண்ணுல சிக்கனால உடனே நமக்கு போன் வரும். இனிமே எல்லாம் இந்த வேலைக்காரனோட நம்பி நீ இருக்காத. வீட்டுல நேரா களத்துல இறங்கு. எவனுக்கு பாதுகாப்புல இருந்தாலும் சரி, அவளை அடிச்சு இழுத்து இங்க கொண்டு வந்து போட. நான் ஆசைப்பட்ட மாதிரி இனிமே தாலி எல்லாம் இல்லமா. இனிமே என் கையில சிக்கினதுக்கு பிறவைக்கு எங்க ஓடுறான்னு நான் பாக்கேன். அத செய். திருப்பிய ஞாபகம் இருக்கட்டும். இருக்குதுமா. அவ நம்ம கையை விட்டு போனா எப்ப வேணாலும் கத்தி நம்ம கழுத்துக்கு வரலாம். எப்பவா அது உன் நினைப்புல இருக்கட்டும். என்னடா உன் ஆளை காப்பாத்திட்ட போல. ஏன் சாரா, அது எப்படி? உன் வீட்டுல ஏன் ஆளை தவிர யாருக்குமே மூளை இல்லையா? உன் புருஷனுக்கு மூளை இல்லைன்னு எனக்கு முன்னமே தெரியும். ஆனா உன் மாமியாருக்கு மூளை இல்லைன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ மட்டும் இப்ப வரலன்னு வச்சுக்கா, தனுவை வச்சு அம்மாவும் பையனும் ஒரு சம்பவமே பண்ணிருப்பாவ. பாவம் அது திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கான். ஆமா, அவதான் முன்னாடி நல்லா எடுத்தறிஞ்சு பேசுவாளே. பேசுறது கூட்டா பக்கமா பேசுவா. இப்ப அந்த தைரியம் எல்லாம் எங்க போச்சு? யாருக்கு தெரியும்? இப்ப எல்லாம் ரொம்ப எதிர்த்து பேசியதும் கிடையாது. என்னன்னே தெரியல, கலக்கலப்பே இல்ல அவியலுக்கிட்ட. வர வச்சிருவோம். ஒருவேளை இவரும் அத்தையும் எப்ப பார்த்தாலும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால டென்ஷனா இருக்கே அவ்வளவு என்னமோ. யாரு? ஓனாத்தனாரா? சாரா, அவ நார்மலா இருக்கான்னு வச்சுக்கா, உன் மாமியாரையும் உன் புருஷனையும் ஒத்த ஆளா டீல் பண்ணிருவா. அமைதியா கேட்டுட்டு நிக்காள்னா என்னமோ ஒரு விஷயம் இருக்கு. இருக்கலாம். ஆமா, யாரா அவன்? வீடு தேடி வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். நீ அவனை பிடிக்கிறதுக்கு அடிச்சு பறந்து வீட்டுக்குள்ள வந்திருக்க. அதை விடு, அது ஒரு புறம்போக்கு. நாளைக்கு அவனை கொஞ்சம் கரெக்ட் பண்ணா போதும், நாம கண்ட்ரோல்ல வந்துருவான். என்னமோ சொல்ற. தானும் பெங்களூர்ல இருந்து எதுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். தெரியலடா. இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டியா? உன் தம்பிக்கு வருங்கால பொண்டாட்டி. நான் என் அண்ணன் வீட்டுல இருந்தேன்னு வச்சுக்கான். என்னதான் உங்க அம்மா என்ன கொடுமைப்படுத்தினாலும் திட்டினாலும் அங்க கூட நான் ஓரளவுக்கு உரிமையா ஜாலியா நடந்துக்கலாம். ஆனா இது மாமியார் வீடு, வாழ வந்த வீடுடா. நீங்க அமைதியா வாய மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதான். யாரு என்ன சொன்னாலும் கண்டம் காணாம அப்படியே போக வேண்டியதான். நீ வேணா அப்படியே இரு, ஆனா நான் எல்லாம் என் பொண்டாட்டி அப்படி விட்டுற மாட்டேன். நம்ம வீட்டுல தகரத்தையே எதிர்த்து நிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். இல்ல அரக்காணிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு சித்தியே துணைக்கு கூப்பிட்டுருக்க போல. நீ வேற சாரா, அதையா ஞாபகப்படுத்துறேன். அந்த குழந்தைக்கு இருக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கு. த்ரிஷா இல்லனா நயன்தாரா, நயன்தாரா இல்லனா த்ரிஷான்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. அது என்னடானா அதுக்கு மேல இருக்கு. வாங்க தனு. என்னமா, ஒட்டு கேட்டுட்டு போலான்னு வந்தியா? அக்காவும் தம்பியும் சேர்ந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காவ? ஏதோ இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்காவன்னு ஒட்டு கேட்டுட்டு போலான்னு தானே வந்தேன். எனக்கு வேற வேலை இல்ல. தனு, ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் தண்ணி குடிச்சிட்டு போலான்னு தான் வந்தேன். தண்ணி தானே? நான் நீங்க பேசுறத கேட்டு போது கூட வரல. நான் தண்ணி குடிக்கிறதுக்கு தான் வந்தேன். ஒன்னு நம்புறேன். நாங்க என்ன
உங்க வீட்டுல உள்ள வீல மாதிரியா நீ ஒட்டி கேட்கறதுக்கே வந்திருந்தாலும் நாங்க நீ சொல்றதுதான் நம்புவோம். என்ன சாரா? ஆமா ஆமா. ம், ம். மவள ஒட்டி கேட்கறதுக்கா வந்திருக்கேன். இருடி வைக்கிற உனக்கு வேட்டு. அப்புறம் சாரா, வீட்டுல தினமும் முட்டை, அது பிறவைக்கு மீன் இதெல்லாம் சமைக்க வேண்டியது தானே? ஏன்டா இல்ல இதெல்லாம் நிறைய சாப்பிட்டா மூளை அதிகமா வளருமா? கொய்யால திமிர பத்தியா? ஆக்சுவலா உன் வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் மூளையே இல்லையே. முக்கியமா உன் புருஷனுக்கு பாதாம் அதெல்லாம் நிறைய கூட மூளை கொஞ்சம் கூட வளரட்டும். ஏன்னா 5 தானே இருக்கு. இவ்வளவு கொழுப்பு இருக்கணும் இவருக்கு. ஏன் அண்ணனை பத்தி ஏன் முன்ன வச்சே பேசுறான்? சொல்லிட்டேலடா. இனிமே பாரு, தினமும் வீட்டுல மீன் முட்டை தான். எப்படியாவது உன் பேரை சொல்லி கொஞ்சோலியாவது உன் மாமியார் வீட்டுல உள்ள வீலுக்கு மூளை வளரட்டும். வளர்த்து விட்டுருவோம். அப்புறம் சாரா, உன் நாத்தனாருக்கு வேற வயசாயிட்டே போகுது. என்னடா உன் புருஷனுக்கு தங்கச்சிக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள பாக்குதியா? மாப்பிள்ளையா? எப்படி பாக்காவன்னு தெரியாது. ஆனா என் புருஷனுக்கு கேரக்டர்ல மட்டும் என் நாத்தனாருக்கு ஒரு மாப்பிள்ள அமைஞ்சிடக்கூடாது. ஏக்கா, அவர் தான் நல்லவர் வல்லவர் டிஎஸ்பி ஆச்சே. மூளையே இல்லையே. யாரான்னு கலாய்க்குதுங்களா? இல்லன்னா நம்ம வரதுக்கு முந்தையே இந்த வேலை தான் பாத்துட்டு இருந்தாங்களோ? ஆமா, நீ உன் நாத்தனாருக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள அமையன்னு நினைக்கிய? கவலைப்படாத, நீ எதிர்பார்க்கறது இப்ப அவிய வாயில இருந்தே வரான். மாப்பிள்ளை என் புருஷனுக்கு கேரக்டர்ல மட்டும் இருந்தாருன்னு வச்சுக்கா, நானே மாறு வேஷம் போட்டு இருக்கேன். நான் நேராவே போய் என் நாத்தனார் தான் இருந்தாலும் அவியல பத்தி தப்பு தப்பா பேசி கல்யாணத்தை நடத்திடுவேன். ஆமா சாரா, மாப்பிள்ள எப்படி இருக்கணும்னு நீ எதிர்பார்க்கற? டேய் தம்பி, ஒண்ணு மாதிரி இருக்கட்டும். என்ன மாதிரியா? ஒண்ணு மாதிரி எதுக்கு, நீயே இருந்துட்டு போ. மறக்காம தனு அவியலுக்கு கல்யாணத்துக்கு நீ வந்துரு. என்னக்கா, நான் இல்லாம உன் நாத்தனாருக்கு கல்யாணம் நடந்துருமா? இதுங்க ரெண்டையும் இனிமே ஒண்ணு சேரதுக்கே விடப்படாது. நான் இருந்தா மட்டும்தான் கல்யாணமே நடக்கும். ஆல் தி பெஸ்ட் டா. இந்த அக்காவோட ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கான். உன் புருஷன் அந்த ஆளு கிடக்காரு. உனக்கு இந்த அக்காவோட ஆசீர்வாதம் போதும். கூடவே எங்க அம்மா கிரேஸ் இருக்காவேல, அவிய ஆசீர்வாதமும் உன் கூடயே இருக்கான். தேங்க்ஸ்க்கா. முடியல. என்னடா ஆச்சு? என்னன்னு தெரியலக்கா, யாரோ என்ன ரொம்ப நினைக்கியாவன்னு நினைக்கிறேன். அதான் விக்கல். மவனை நக்கல் பண்ணிக்கிட்டு உனக்கு விக்கலா? இருடா, எப்படி உன் தலையில அந்த அரக்காணி கட்டி வைக்கிறேன்னு பாரு. சாரி, அவிய தலையில ஒண்ணு கட்டி வைக்கிறேன்னு பாரு. அந்த பொண்ணு பார்த்தா பாவமா தான் இருக்கு. இருந்தாலும் உனக்கு அந்த பொண்ணு தான் சரிப்பட்டு வருவா. அக்காவும் தம்பியுமா சேர்ந்தா திட்டம் போடுதியா? ரோஸ் கூட சேர்ந்து நான் உனக்கு எதிரா போடுறேன்டா திட்டம். என்ன மாமா, என்ன தேட்டினியலா? அம்மாடி, அர்ஜுனுக்கு ஆதார் கார்டை கொஞ்சம் எடுத்து தரியா? மாமா, அவனுக்கிட்ட நான் போன் பண்ணி கேட்டுட்டேன். ஒரு முக்கியமான ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்துக்கா. நீ வேணா அவர்கிட்டே போன் பண்ணி கேட்டு பாரு. அவனே சொல்லுவான் எடுத்து கூட அப்படின்னு. ஐயோ இல்ல மாமா, எதுக்குன்னு நினைச்சிட்டு தான். ஒரு நிமிஷம் இருங்க, நான் எடுத்து தரேன். சரிம்மா. கவின் இல்லையா வீட்டுல? மாமா, அவன் சாரா வீட்டுக்கு போயிருக்கான். சாரா வீட்டுக்கா? அங்க எதுக்கு போனான்? தெரியல மாமா, கடைக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினா. நானும் கொஞ்சம் முன்னதான் போன் பண்ணேன் இங்க இருக்கானு. அப்பதான் சாராவை பாக்கிறதுக்கு வந்தேன், சாரா வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னான். ஒண்ணு எல்லாம் சாரா வீட்டுக்குள்ளே போக மாட்டான். இப்ப அடிக்கடி சாரா வீட்டுக்கு போறான். தெரியல மாமா, அக்காவை பாக்கிறதுக்கு தோணி இருக்கான். அது மட்டும் இல்லாம சாரா வீட்டுக்கிட்ட அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருக்காவன். அவையிலையும் பாத்துக்கிட்டு வருவானா இருக்கான். சரிம்மா. வியான் அங்க? வியான் பாட்டிக்கிட்ட இருக்கான், பின்னாடி இருக்கான். சரிம்மா, கொஞ்சம் எடுத்து தாயா. மேல வாங்க மாமா, எடுத்தாரேன். காலெல்லாம் ஒரே வலிமா, படியாரையெல்லாம் முடியல. நீ போய் எடுத்துட்டு வா. சரி மாமா, நீங்க இருங்க, வரேன். இந்த பையன் என்ன இப்ப அடிக்கடி சாரா வீட்டுக்கு போறான்? முந்தைய அவளுக்கு வீட்டுக்குள்ள போறதே பிடிக்காதே. அந்த பிள்ளை தனக்கு போட்டோ இருக்கான், அவளுக்கு போட்டோவை பாக்கிறதுக்கு கூட எனக்கு பிடிக்கல, அப்படி இப்படின்னு கதை விடுவான். இப்ப என்ன, இப்ப அந்த பிள்ளையே வீட்டுக்குள்ள இருக்கா. போட்டோ பாக்கிறதுக்கு பிடிக்காம தான் வீட்டுக்குள்ளே போக மாட்டான். அந்த பிள்ளையே வீட்டுக்குள்ள இருக்கும் போது மட்டும் எப்படி போறான்? இந்த பயலே ஒரு புரியாத புதிர் தான். மாமாக்கு ஒரிஜினல் தேவைப்பட்டதுன்னா ஒரிஜினலே கொடுத்துருவோம். இது யாரோட போனு? ஐபோன் இங்க இருக்கு. அட, இது அர்ஜுனுக்கு போனு. அப்ப இவர் போன் மாத்தி இருக்காரு. அதனாலதான் புது போனுக்கு லாக்லாம் எனக்கு தெரியல. நம்ம இல்லாத இந்த 6 மாசமும் என்ன செஞ்சிருப்பாரு? ஏதாவது பொண்ணுங்க கூட கடலை போட்டிருப்பாரோ என்னமோ. சேச்சா, அவ்வளவு மூளையெல்லாம் என் புருஷனுக்கு இருக்குமா? இருந்தாலும் பாப்போம். அதானே, இவருக்கு வாட்ஸ்அப்ல கூட ஒண்ணு வித்தியாசமா இருக்காது. கொஞ்சோல படிச்சு சிரிக்கலாம்னா கூட எந்த பொண்ணுங்க கூட பேச மாட்டாரு. இவருக்கு போன செக் பண்ணியது வேஸ்ட். சாரு லதா. இப்ப எல்லாம் அர்ஜுனுக்கு சொந்த தங்கச்சி சாராவை விட சாருவை தான் ரொம்ப பிடிக்கும். என்ன சேட்டே இல்ல. சாரு கூட அர்ஜுன் சேட் எதுவுமே பண்ணல. வியானை இங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறவைக்கு கண்டிப்பா வியானை வீடியோ கால்ல காட்டி கொடுத்துருக்காரு. அதனாலதான் வியானுக்கு சாரு அடையாளம் தெரிஞ்சது. நம்ம கனடால இருக்கும்போது வருண் மூலமா வியானுக்கு போட்டோ கிடைச்சி வியானுக்கு போட்டோவை வாட்ஸ்அப்ல சாருக்கு அனுப்பியிருக்காவ. இவர் அன்னை சாரு தங்கச்சின்னா அது சரி, ஆனா சம்பந்தமே இல்லாம ஐராக்கு போட்டோ எதுக்கு அனுப்பி கொடுத்துருக்காரு? வியான் போட்டோ கூட 1-2 தான் இருக்கு.
ஃபுல்லாவே ஐராக்கு போட்டோ தான் அனுப்பி கொடுத்துருக்காரு. ஐரா போட்டோவை வருண் சோஷியல் மீடியால அப்பப்ப போடுவான். வருணோட எல்லா போஸ்டையும் ஃபாலோவர்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும். அதையெல்லாம் தான் எடுத்து சாருக்கு அனுப்பி கொடுத்துருக்காரு. வியான் போட்டோவை அனுப்புறதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஐரா போட்டோவை எதுக்கு அவளுக்கு அனுப்பி கொடுக்கணும்? ஏதோ ஒரு விஷயத்த அர்ஜுன் நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாரு. தியாக்கா, என்னமா அருவி, ஏதாவது வேணுமா உனக்கு? ரூம்லாம் ஓகே தானே? அதெல்லாம் ஓகே தான்க்கா. மாமா உங்களை கூப்பிடுறாங்க. உங்களுக்காண்டி தான் கீழே காத்துட்டு இருக்காவலாம். தோ 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 வரேன் அருவி. என்னாச்சுக்கா, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லம்மா, நீ போ, நான் வரேன். சரிக்கா, சென்னன்னு வாங்க, மாமாக்கு ஏதோ அவசர வேலையா வெளியே போகணுமா? கவினுக்கு எல்லா பொண்ணுங்களையும் தெரியும், எல்லா பொண்ணுங்க கூட பேசுவான். கவினையே தப்பான கேரக்டரா அர்ஜுன் பார்த்தது கிடையாது. ஆனா வருணை எப்பவும் எதுக்கு அர்ஜுன் திட்டிக்கிட்டே இருப்பாரு? அவனை மாதிரி ஒரு கேவலமானவன் இல்ல, கேடு கட்டவன் இல்லைன்னுலாம் எதுக்கு திட்டுவாரு? இதுக்கு பின்னால என்னமோ ஒரு விஷயம் இருக்கு. அர்ஜுன் என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது?